ஹே கைஸ், வெல்கம் டு அகேஷனல் ட்ராவலர். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து அனகாபுத்தூரில் இருக்க கணேஷ் சினிமாஸ் பற்றி தான். ஸோ இந்த தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டனால வந்து ஸோ இன்றைக்கி ஒரு வழியாக வந்து நான் போனேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த தேட்டர் போயிருக்கேன். ஸோ தேட்டர் பார்த்திங்கன்னா அந்த பம்மல் தாண்டி தான் வந்திருக்கு அனகாபுத்தூர். நீங்கள் வந்து பல்லவரம் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். பஸ்ஸஸ் எல்லாமே வந்து இருக்குது. அந்த 66K குன்றத்தூர் அந்த அந்த பஸ் ஏறினீங்கன்னா வந்து உங்களுக்கு அனகாபுத்தூர் அம்மன் கோயிலில் அந்த ஸ்டாப் இறங்கி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நடந்து வந்தாலே வந்து உங்களுக்கு இந்த தேட்டர் வந்து வந்துடும். ஸோ இந்த தேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்க்ரீன் இருக்குது. ஒன்று வந்து G1, இன்னொன்று வந்து G2 ஸ்க்ரீன். ஸோ G1 ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ஸ்க்ரீன். G2 வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆடிட்டோரியம் வைஸும் வந்து கொஞ்சம் சின்னது. பட் இங்கே பார்க்கிங் எல்லாமே வந்து ஓகே. பார்க்கிங் வந்து 20 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பைக்குக்கு. அண்ட் காருக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து நம்ம G1 தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ G2 வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன். ஸோ இது ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்க்ரீன்லாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஸ்க்ரீன் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன் நான். ஸோ இங்கே வந்து என்ன ஒரு பெரிய விஷயம், ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சவுண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ப்ரொஜெக்ஷனும் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரொஜெக்ஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அந்த கலரிங் எல்லாமே வந்து பக்காவாக வந்து இருந்தது. எங்கேயுமே வந்து ஓவர் ஷேடோ ஆன மாதிரியோ இல்லை வந்து ரொம்ப அந்த தெரிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ கலரிங் இருக்குது. ஆனால் ப்ரொஜெக்ஷன் நல்லா இருந்தாலுமே வியூவிங் வந்து ஒஸ்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்லைடிங் வந்து நிறைய சீட்ஸில் வந்து ஸ்லைடிங் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரி வந்து தலை வந்து மறைக்குது. நான் 0ல் தான் உட்காந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஸ்க்ரீன்லேருந்து ஒரு 12-13வது ரோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கே வந்து இந்த மாதிரி வந்து மறைக்குது. ஸோ இது வந்து உட்காந்துருக்கோட தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லணுமே. அவரே வந்து பாவமாக என்ன சொல்கிறேன்னா, இல்லை ப்ரோ என்னால் ஸ்லைடிங்கே பண்ண முடியல. ஏன்னா சீட் அப்படி இருக்குது. ஏன்னா நாங்கள் உட்காந்துருந்த சீட்டுமே வந்து ஸ்லைடிங் வந்து சுத்தமாக வந்து சரியில்லை. ஆக்சுவலி நிறைய சீட்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சீட்டிங் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ புஷ்பா 2 வந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் படம். எனக்கு வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக நெக் பெயினே வந்தது. ஏன்னா அந்த ஸ்லைடிங் சரியாக ஒர்க் ஆகாதனால. ஸோ அதனால் என்ன தான் ப்ரொஜெக்ஷன் நல்லா இருந்தாலுமே சீட்டிங் எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா 190 ருபீஸ்க்கு வந்து சீட்ஸ் வந்து குவாலிட்டியாக இல்லை. அது கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி வந்து இன்னும் இப்போ அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ப்ரொஜெக்ஷன். ஸோ ப்ரொஜெக்ஷன் இப்போ நிறைய ஸ்க்ரீனில் வந்து இப்போ RGB லேசர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ, அந்த கிறிஸ்டி வைவ் ஆடியோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆடியோ வந்து இங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது சென்னையிலே. அண்ட் இங்கே ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மேலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பார்த்தே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க மோஸ்ட்லி. நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தா வந்து கவுண்ட் பண்ணுங்கள். அந்த இப்போ இதில் கூட பார்த்தா தெரியும் உங்களுக்கு, மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து அப்படியே ஒரு கைண்ட் ஆஃப் கர்வ்டாக வந்து இருக்கும். ஸோ அது வந்து வைவ் ஆடியோவோட அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். இதில் வந்து நிறைய அந்த டெக்னிக்கலாக வந்து நிறைய சொல்லுவாங்க. இந்த ஆம்பிளிஃபயர்லாம் வந்து தனியாக வந்து ஏதோ பேண்ட் மாதிரிலாம் பண்ணி ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப டீட்டெயிலாக போகலாம், நீங்கள் கூகுள் பண்ணால் நிறைய தெரியும். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச சீட்டிங் எனக்கு தெரிஞ்சு இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே வந்து சீட்டிங் குவாலிட்டி, அந்த குஷனும் சரி எல்லாமே ஹார்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து உடஞ்ச மாதிரிலாம் வந்து இருந்தது. அந்த ஹேண்டில் பாரே வந்து 2-3 இடத்துல வந்து உடஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக வந்து இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து இவங்க மாற்றணும். மற்றபடி உங்களுக்கு லெக் ரூம்லாம் ஓகே மற்ற எல்லா ரோஸுமே. ஆனால் ஹெச்டோவில் வந்து உங்களுக்கு சூப்பர் லெக் ரூம் வந்து இருக்கும். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் ஸ்பேஸ் வராது, இந்த மாதிரி அந்த படி மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் சீட்லாம் அதான் முன்னாடி எனக்கு இந்த சீட்டிங் வந்து சுத்தமாக இங்கே வந்து பிடிக்கலங்க. அது வந்து அந்த 190 ருபீஸ் கொடுத்து பார்த்துக்க வந்து சீட்டிங்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த ஹைப்புக்கு வந்து நிஜமாலே சவுண்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற தேட்டர்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே வரணுமான்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு அது அந்தளவுக்கு வந்து ஒருத்தர் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ தூரத்தில் இருக்கீங்கன்னா, பக்கத்தில் இருக்குன்னா இந்த தேட்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ முன்னாடி சொன்னேன் அந்த கர்வ்டு மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் அந்த அரேஞ்ச்மெண்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. ஸோ இந்த இமேஜ் இப்போ போகிற இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு ரவுண்டாக அந்த பாதி ஒரு சர்க்கிளை வந்து ஆஃபாக வெட்டினா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரௌண்டிங் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் என்ன தான் நல்லா இருந்தாலும் இந்த புஷ்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 இடத்துல தான் அந்த சரௌண்டிங் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுலேயுமே வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து தேட்டர் நல்லா இருந்தோமே அந்த படத்தோட மிக்சிங் இருக்குது. ஏன்னா புஷ்பா வந்து ஒரு கிராண்ட் ஸ்கேல் மூவி. ஸோ அதுக்கே வந்து ரொம்ப சரௌண்டிங் இருக்குது. பட் அதுதான் சொல்கிறேன், ரொம்ப அவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வரணுமான்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். மற்றபடி இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த தேட்டரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளுங்க. நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாப்கார்ன் எல்லாமே வந்து
அந்த ஸ்னிப்பர்ஸ்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மற்றபடி அதான் இங்கே வந்து சீட்டிங் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி வந்து வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நல்லா இல்லை எனக்கு தெரிஞ்ச. அந்த தலைலாம் வந்து மறைக்குது, இந்த ஸ்லைடிங் ஒர்க் ஆகுதுனால வந்து தலை மறைக்குது. ஸோ அது வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் கண்டிப்பாக. மற்றபடி அதான் ஸ்நாக்ஸ் வந்து கம்மியான ரேட் தான். பாப்கார்ன்லாம் வந்து 40 ருபீஸ் தான். நல்லாவும் இருந்தது ஆக்சுவலி. இந்த பிவிஆர் அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து இங்கே வந்து பாப்கார்ன் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். 40 ருபீஸ் ரொம்ப நல்லா அந்த மிக்ஸ் பண்ணியே இருக்கும் உங்களுக்கு. மசாலா எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணியே வந்துருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட போனால் வந்து உங்களுக்கு இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி லேஸ் 20 ருபீஸ் பாக்கெட்லாம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் எம்ஆர்பியில் தான் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாப்கார்னே வந்து 40 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்கன்றது வந்து ஓரளவுக்கு ஒரு இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஃபேமிலியோட போனால். ஸோ இப்போது அதே மாதிரி வந்து இப்போ நான் இங்கே வந்து டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ். இப்போ ஆன்லைனில் வாங்கினா கூட வந்து எனக்கு வந்து 25 ருபீஸ் அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ இதே சில இதுலலாம் 35 அந்த மாதிரிலாம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதான் அந்த 40 ருபீஸ் பாப்கார்ன். ஓரளவுக்கு டீசெண்டான சைஸ் தான் இது. இந்த ஒரே சைஸ் தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா வந்து 2-3 கூட வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்ட் ரூம் தான். ஸோ 2 ஸ்க்ரீனிங்கும் சேர்த்து ஒரே ரெஸ்ட் ரூம். இங்கேயுமே வந்து அந்த இப்போ நிறைய தேட்டரில் பண்ணுற ஒரே ஒரு பெரிய அந்த முட்டாள்தனமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த செப்பரேஷனே வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ அது ஒரு ப்ரைவசியே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு தெரில. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாலாம் வந்து இருக்காது யூஸ்வலாக. ஸோ உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள். இந்த செப்பரேஷன் வந்து இருக்கவே மாட்டேது இப்போ அந்த நிறைய தேட்டரில். அதே மாதிரி இந்த ரெஸ்ட் ரூம் வந்து ஓரளவுக்கு ஒரு ஓகேவான ரெஸ்ட் ரூம் தான். வந்து ரொம்ப அந்த மிரர்லாம் வச்சு கொஞ்சம் ஹைஃபையாக இன்டீரியர் அந்த மாதிரிலாம் வந்து இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ஒரு ரெஸ்ட் ரூமாக தான் வந்து இருந்தது. ஸோ அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சவுண்டு வந்து இங்கே நல்லா இருந்தது. ஆனால் டால்பி அட்மாஸ் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மற்ற இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி இருக்குது. ஸோ வெற்றிலேயுமே எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லாயிருக்கும். இந்த ஆடியோ சிஸ்டம் இல்லைனாலுமே வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருந்தது. ஸோ ரொம்ப டிஃப்ரென்சஸ் வந்து ஃபீல் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு ஹாலிவுட் மூவி அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதர்வைஸ் இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பாக சீட்டிங் வியூவிங் வந்து மாற்றணும். ஏன்னா வந்து ரொம்ப எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயிண்டாக இருந்தது. லக்கிலி எனக்கு முன்னாடி உட்காந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து வியூவிங் வந்து மறைக்கல. ஏன்னா பக்கத்தில் இருந்தவங்கலாம் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி முன்னாடி இருந்தவங்க கேட்டே இருந்தாங்க. அவங்களாலையுமே வந்து ஸ்லைட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து ஒரு படத்துக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் சவுண்ட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வந்து சீட்டிங்கும் முக்கியம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த தேட்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு சொல்லி வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.